ஸோ இதையும் நான் காமிச்சிக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்து அதுலேருந்து வெளியே வந்துடுறேன். எப்படின்னா இது அதுக்கான அதான் சீசன் எக்ஸிபிஷன் வந்து லீவ் டேஸில் தான் பண்ணுவாங்க. ஸோ சம்மரு, பொங்கல் அந்த மாதிரியான டைம்ஸில் பண்ணுவாங்க. ஸோ மீதி இருக்க டைமில் வீட்டில் வரேன். ஸோ அப்போ வந்து சமாளிச்சிட்டேன், பெருசாக வந்து எதுவும் தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் டே பை டே எனக்கும் அப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, கொஞ்சம் ஏர்ன் பண்ணுற மாதிரியான செக்மெண்ட் கிடைக்குது. அப்போ நான் என்னோடய ஆர்ட்டை கொஞ்சம் டெவலப் பண்ணுறேன். இப்படியே போகுது. அண்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வருது எனக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துருச்சு. எப்படின்னா வெளியே அவுட் ஃபுட்டு சாப்பிட்டு வெளியவே தங்கி ரொம்ப கம்மியான ஒரு ரெவன்யூ கிடைக்குது. அதை வச்சு எந்த ஹோட்டலில் எந்த இடத்துல சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடாம இருந்து அப்படியே வந்து ஜாண்டிஸ் வந்துருச்சு. ஜாண்டிஸ் வந்து சிவியராக வந்துருச்சு. எப்படின்னா இன்னும் ஒரு 1 month விட்டால் நான் இறந்துருவேன். அந்த மாதிரி ரொம்ப சிவியராக வந்துருச்சு. வீட்டில் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப பெரிய கிரவுண்டு, என்னை நம்பி ஒருத்தர் என்னோட ஸ்கில்லை பார்த்துட்டு என்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஒரு கிரவுண்ட் எடுத்து ஒரு 10 lakhs ரெண்ட்